ஹாய் மக்களே! இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அனிமேஷன். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் வந்து எப்படி ஆட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, இந்த அனிமேஷனோட இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரீசெட்ட நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி, உங்க Premiere Proல எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ண போறோம், ஒரு அனிமேஷன் ஆட் பண்ண போறோம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் ஆட் பண்ண பிறகு, இது பார்க்கறதுக்கு இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். அனிமேஷன் ஆட் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவை இந்த பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன் இதுதான். சரிங்களா? அதாவது இது இப்டி கீழ இருந்து இப்டி மேல மூவ் ஆகுற மாரி, இந்த மாரி வைக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு கீ ஃப்ரேம் மட்டும் ஆட் பண்ணா போதும். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணா நமக்கு ஈஸியா என்ன ஆகும் அப்டின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமேஷன் அப்டிங்கிறது ரெடி ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பொசிஷன் அப்டின்றதுல நம்ம வந்து இத ரெடி பண்ணணும். பட் பொசிஷன் இந்த இடத்துல வச்சு நீங்க பண்ணும்போது, உங்களுடைய டெக்ஸ்ட்ட நீங்க வந்து ஸ்கேல் பண்ணவோ, ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து வைக்கவோ முடியாது. இதுக்கு நீங்க இந்த இடத்துல போயிட்டு எஃபெக்ட்ங்கிற இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற எஃபெக்ட் எடுத்து இது மேல போட்டுட்டு, இதுலயும் உங்களுக்கு பொசிஷன், ஸ்கேல் எல்லாமே இருக்கும். இது மூலமா நீங்க பண்றதுனால, உங்களுடைய டெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஒரு வேள டெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கு. அனிமேஷன் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு ஏத்த மாரி எங்க வேணாலும் அத மூவ் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், இதில போயிட்டு ஒரு சின்ன அனிமேஷன் ரெடி பண்ண போறேன். இந்த அனிமேஷன் ரெடி பண்றதுக்கு முக்கியமா நமக்கு வந்து எஃபெக்ட் கண்ட்ரோல் தான் தேவைப்படும். அடுத்து இந்த சைடு இருக்க ஒரு ஆப்ஷன். இந்த பேனல் பாருங்க. இங்க ஒரு ப்ளே ஹெட் இருக்கு. இங்க ஒரு ப்ளே ஹெட் இருக்கு. 2 ப்ளே ஹெட்டையும் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா, ஒரே போல மூவ் ஆகும். புரியுதுங்களா? எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க இந்த ஒரு கிராபிக்ஸ் இருக்கா? இது வந்து ஒரு பிங்க் கலர்ல இருக்கு. இந்த பிங்க் கலர்ல இங்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராபிக்ஸ் அப்படின்னு குடுத்துருக்கான். இது வந்து டெக்ஸ்ட்டு சரிங்களா? டெக்ஸ்ட்ட இங்க கிராபிக்ஸ்ன்னு குடுத்துருக்கு. இத நம்ம வந்து அனிமேட் பண்றதுக்கு இந்த ஃபுல் ஸ்க்ரீன் இந்த இடத்துலேருந்து இது ஸ்டார்ட்டிங்லேருந்து இது எண்டிங். இதுக்குள்ள நம்ம வந்து கீ ஃப்ரேம் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரி, கீ ஃப்ரேம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல. இந்த கீ ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்ட நம்ம ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்க. இந்த வீடியோ இப்படி ப்ளே ஆகும்போது இந்த செகண்ட் ஓடுதா? இந்த செகண்ட் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் செகண்ட்ல இந்த இந்த டெக்ஸ்ட்டு இங்க இருக்கணும். திருப்பி ஒரு 3வது செகண்ட் வரும்போது இந்த இடத்துக்கு இப்படி மூவ் ஆகி வரணும் அப்படிங்கும்போது என்ன ஆகும்? வீடியோ ஓடும்போது அப்படி ஸ்மூத்தா அப்படி இந்த மாரி மூவ் ஆகி வரும். இப்போ நம்ம பேசிக்கா ஒண்ணு பார்க்கலாமா? இப்போ இந்த பொசிஷன் ஸ்டார்ட்டிங்கில வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு, இந்த இடத்துல நான் இப்படி மேல மூவ் பண்றேன். இப்போ நம்ம வீடியோ ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும்? பாருங்க நான் சொன்ன மாணிக்கு, ஃபர்ஸ்ட்டு செகண்ட்ல நமக்கு வந்து கீழ இருக்கு. மூவ் ஆக என்ன ஆகுது? அப்படியே வந்து மேல மூவ் ஆகுது. இதுதான் கீ ஃப்ரேம் அனிமேஷன்ங்கிறது. இதையே நம்ம எஃபெக்டிவா பண்ணணும் அப்படின்னா, இத எப்படி பண்றதுன்னு பாருங்க. இதே இந்த பொசிஷன் போயிட்டு ஸ்டார்ட்டிங்கில வச்சு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் உங்களுக்கு எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் கீழ இருக்கட்டும். நல்லா கீழ தள்ளிர்றேன். அப்புறம் ஷிஃப்ட் ரைட் ஏரோ குடுத்தா ஃப்ரேம் ஒரு ஃப்ரேமா மாறும். 1, 2, 3, 4 4 ஃப்ரேம் தள்ளி வந்துட்டு இந்த இடத்துல ரீசெட் அப்படின்னு குடுத்துடுறேன். ரீசெட் குடுத்தா என்ன, நார்மலா இருந்த இடத்துக்கே திருப்பி வந்துரும். அப்ப இப்ப நம்ம ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும், கீழ இருந்து அப்படியே மேல நம்மளுக்கு ஸ்க்ரோல் ஆகி வருது. இதையே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்றதுக்கு இந்த கீ ஃப்ரேம் வந்து ஸ்லோவா இருக்கணும்னா, இத நம்ம இந்த மாரி நகட்டி வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, ஸ்லோவா எனக்கு வரும். வருதா? இது உங்க தேவைய பொறுத்து. அதேபோல எண்டிங்லயும் இதே கீ ஃப்ரேம நம்ம ஆட் பண்ணா இன்னுமே நல்லாருக்கும். அது எப்படி ஆட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, எண்ட் வந்துட்டு 1, 2, 3, 4 ஃப்ரேம் தள்ளி வாங்க. 2வது ஃப்ரேம காப்பி பண்ணி இங்க போடுங்க. அடுத்து 1, 2, 3, 4 இந்த 4வது ஃப்ரேம்ல நீங்க வைக்க வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃப்ரேம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிறணும். சரிங்களா? எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு வந்து கீழ போயிடும். அப்புறம் 2ண்ட் ஃப்ரேம் நார்மலா இருக்கு. திருப்பி இந்த இடத்து வரைக்கும் நார்மலா அதே இடத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த டெக்ஸ்ட் அப்படியே கீழ போயிரும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேயா? இத இன்னுமே நம்ம வந்து மாத்துறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஷட்டர் ஆங்கிள வந்து நீங்க ஃபுல்லா இன்கிரீஸ் பண்ணி விட்டீங்கன்னா, அந்த வரும்போது ஒரு மோஷன் ப்ளரோட வரும். இங்க பாருங்க. ஷேக் ஆயி வருது பார்த்தீங்களா? அது பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். இந்த மாரி வரும். அதுக்கப்புறம் இதிலயே நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கூட கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில வந்து சைஸ் குடுத்துருக்காங்களா? இந்த இடத்துல ஸ்கேல். ஸ்கேல் உங்க தேவைக்கு ஏத்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதில வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த ஒப்பாசிட்டி, இல்ல ரொட்டேஷன். இப்ப நம்ம ரொட்டேஷன் வச்சு அனிமேஷன் ஆட் பண்ணலாமா? இன்னைக்கு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா, ஒரு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சுத்துறது பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து சென்டரா இருக்கணும். சரி இப்போதைக்கு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணலாம். இப்படி திருப்பி 2வது இதுக்கு வந்துட்டு இத வந்து நம்ம ரீசெட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க. எப்படி சுத்துதுன்னு பார்த்தீங்களா? தெரியுதா? சுத்துறது கொஞ்சம் வேகமா சுத்துதுங்கிறனால நமக்கு தெரியல. ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கணும், கீ ஃப்ரேம் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். இப்ப இந்த ஒரு கீ ஃப்ரேமே நம்மளுக்கு நல்லா இருக்கு. இது ஓகே. பட் இத இன்னுமே ஸ்மூத் பண்றதுக்கு
எல்லா கீ ஃப்ரேமை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஈஸின் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். இன்னுமே ஸ்மூத்தாக இருக்கும். இல்லை இதை விட இன்னும் பெட்டராக வரணும் அப்படின்னா இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிவிட்டு இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி நகட்டுங்க. நகட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வரது உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி கீழே போகிறதும் அப்படியே குயிக்காக நமக்கு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து அனிமேஷன் பண்ணுறது. இந்த அனிமேஷனில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் இருக்கக்கூடிய எல்லா எஃபெக்ட்டையும் பயன்படுத்தி அனிமேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை நான் வந்து ஒரு பிகினர், இந்த மாதிரி அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் பத்தாது, நான் வந்து டெக்ஸ்ட்டை எடுத்து வைக்கணும், என்னுடைய டைப்பிங் பண்ணிவிட்டு என்னோடய கலரு ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ப்ரீசெட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எசென்சியல் கிராபிக்ஸுங்க பேனலுக்கு வாங்க. இங்கே ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய ப்ரீசெட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் எனக்கு எக்கச்சக்க ப்ரீசெட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இது வேணும்னா நான் இப்படி ட்ராக் பண்ணி இங்கே போட்டால் போதும், அந்த ப்ரீசெட் இங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா? இது அது மட்டும் இல்லாமல் அனிமேஷன் எல்லாம் அதிலே ஆட் ஆகிருக்கும். நீங்கள் உங்களுடைய டைப்பு, அப்புறம் உங்களுடைய ஃபாண்டு, கலர் சூஸ் பண்ணுறது, இதை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும், அந்த அனிமேஷன் எல்லாம் அப்படி இருக்கும். ஸோ அப்படி இல்லை, இதில் இருக்கிறது எனக்கு பத்தலை, நான் ஏதாவது ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சூப்பரான ஒரு வெப்சைட் இருக்குது, மிக்ஸ்கிட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். க்ரோம் பேஜ் வந்துட்டு மிக்ஸ்கிட் அப்படிங்கிறத அடிச்சிங்கன்னா போதும். இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த டாப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததும் இந்த இடத்துல டெம்ப்ளேட்டில் போயிட்டு ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு நிறைய இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்துடும். இதில் நீங்கள் பார்க்குற டெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லைனா இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைட்டில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய டைட்டில் வரும். இந்த டைட்டிலை மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணி உள்ள இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல டவுன்லோட் ஃப்ரீ டெம்ப்ளேட், இதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆகும், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸட்கர் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டோம்னா ஒரு ஃபோல்டராக வந்துடும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2 ஃபைல் கொடுத்துருக்காங்களா, இதில் நம்ம இந்த MOGRTன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலில் தான் உள்ளே இம்போர்ட் பண்ணணும். அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா? இந்த எசென்சியல் கிராபிக்ஸில் கீழே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். உள்ளே இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்ததும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம தேடி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படிங்கிற நேமில் தான் இருந்துச்சு. இந்த டைட்டில் அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டு எப்போதும் போல் நீங்கள் இந்த எடிட் போய்ட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து ஃப்ரீயாக நிறைய இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டைட்டில் வேரியன்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டு, அப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஃபாண்டு, கலரு எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை மாற்றிக்கலாம். சரிங்களா? இதுதான் டெக்ஸ்ட் அனிமேஷன் அப்படிங்கிறது. இதில் நீங்கள் ப்ரீசெட்டாக யூஸ் பண்ணனா இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி மொத்தமாக இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ணனா கூட நீங்களே கிரியேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே மக்களே.